அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 2 மாசமா என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, இப்போ என்னோட புது முயற்சியா நான் நடத்திட்டு வரேன். இதுக்கு எல்லாருமே நீங்க எனக்கு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் குடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து வெளியில இந்த சொசைட்டிக்கு இது நான் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு மெயின் நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொசைட்டிலேருந்து கத்துக்கணும். திருப்பி நம்ம சொசைட்டிக்கு குடுக்கணுன்றதுதான். அதாவது டியூ டூ த சொசைட்டி டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டியூட்டி தான் என்னோட முதல் இது. நம்ம எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து நம்ம இந்த சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நல்ல விஷயங்கள் கொடுக்கும்போது 4 பேருக்கு போய் சேருன்றது தான். அதாவது நம்ம உடல் இருந்தால் தான் உடல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் முன்னேறதா இருந்தாலும் சரி, உலக இன்பங்கள் அனுபவிக்கிறதா இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம உடல் தான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து எதார்த்தம். இதை வந்து தாய் தந்தையர் கொடுத்த உடல் வந்து நம்ம பாழாக்கிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அப்படி பார்க்கணும். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாத்துட்டு இருக்கணும். பாதுகாத்து நம்ம வந்து திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மரணம்ன்றது ஒன்று கண்டிப்பாக நிச்சயம். அது வந்து நம்ம சந்தோஷமாக ஏற்றிட்டு போகணுமே ஒழிய சங்கடத்தோடு நம்ம போகக்கூடாதுன்றது தான் என்னோட எண்ணம். அப்படின்னு இருக்கிறப்ப சில பேருக்கு கர்மால வந்தால் கூட அதை போக்குறதுக்கு உடற்பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சியோட உங்கள் உணவு முறை, வாழ்வியல் முறைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அது செய்யலாம். சில பேர் வந்து எனக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ண முடியல, எனக்கு தெரியல, முடியலன்றாங்க. அதே மாதிரி ஆளுங்களுக்கு தான் என்னோட சேனலில் முடிஞ்ச அளவுக்கு மிடில் ஏஜ், அது மாதிரி அபவ் அண்ட் அபவ் ஏஜ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நான் இந்த சேனலில் நான் செய்கிறேன். அதாவது எக்ஸசைஸ்னாலே ஒரே 4 விதம் தான். ஒன்று நின்றுட்டு செய்யணும், உட்காந்து செய்கிறது, ஃப்ளாட்டாக படுத்துட்டு இருக்கிறது, அடுத்தது குப்புற படுக்கிறது. இது 4 தான். இதில் கையை கால் அசைக்கிறது அவ்வளோதான். அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்லாம் வந்து நம்ம வந்து அவங்கவுங்க அந்த ஸ்பெஷலாக படிக்கிறவங்க போகலாம். ஆனால் எல்லாருமே ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறப்ப அது செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு எந்த லெவலில் முடியுதோ அந்த லெவலில் முடியணும். ரெண்டாவது ஏதாவது உபாதைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் டாக்டரோட கன்சல்டன்ட் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் டாக்டர் கிடையாது, ஜஸ்ட் ஐ எம் ஏ ட்ரைனர், அவ்வளோதான். ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு முயற்சியை வந்து சின்ன முயற்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் பெரிய, அதாவது ஒரு 100 படிக்கட்டு ஏறணும்னா முதல் படிக்கட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னு இருக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த முயற்சி வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. செய்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்ல பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாள் கிடைக்கும். இதில் செய்ய முடியாதவங்க நிறைய பேர் வந்து என்னோட சேனலில் கேட்டிருக்கீங்க. நிறையா வந்து என்னால் வந்து நின்றுட்டு செய்ய முடியல. ஸோ அதே மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சேர்லேருந்து உட்காந்து செய்கிற மாதிரி எக்ஸசைஸ் இருக்குது, சேரில் செய்யலாம். ரெண்டாவது பிராணாயாமம் செய்யலாம், முத்திரைகள் செய்யலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக எப்படி ஒரு மெடிடேஷனும் அந்த எல்லாமே செய்யும் போது நீங்கள் நின்றுட்டு செய்கிற ஆசனாஸ் அதுக்கு ஈக்குவலாக வந்து இதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு பயன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து என்னுடைய சேனலில் வர்றது சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நீங்கள் செய்யுங்க. இதுக்கு வந்து என்னோட குடும்பத்தார் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறனால தான் நானும் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன். ஸோ என்னால் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அலுவலகத்துலேயும் பார்த்துட்டு இதையும் அப்பப்போ சந்தர்ப்பம் எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இது நான் செய்கிறது வந்து என்னோட குடும்பத்தார் எனக்கு பெரிய பேக் போனாக இருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன், தாய் தந்தர் மற்ற எல்லாருக்குமே. அதனால நீங்கள் கண்டிப்பாக என்னோட சேனல் பார்க்குற ஒவ்வொருத்தருமே வந்து ரசித்து என்னை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, நேரடியாகவும் சில பேர் சொல்கிறாங்க நிறைய நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. பட் எனக்கு அந்த பாராட்டு சந்தோஷத்தை கொடுக்குறதால எனக்கு அதை விட சந்தோஷம் எங்கே எனக்கு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுறம்போது தான். சில பேர்லாம் வந்து சில ஸ்டாஃப்ஸ்லாம் என்னோட செய்ய முடியாதவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் என்கிட்ட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலை பார்த்து நான் ஒன்று ரெண்டு நான் வந்து கை கால் அசைக்கிறேன், எனக்கு செய்யணும்னு ஆசை வருது. அதாவது மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் தான் முதல் அவனுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அதாவது நல்லது நடத்துக்கிறதாலும் சரி, கெடுதல் எந்த இதுக்குமே ஒரு எண்ணம் தான் செய்யணும்னு. அதாவது காலையில் எழுந்து சீக்கிரம் செய்யணுன்றதும் சொல்கிறதும் அந்த எண்ணம் தான், வேண்டாம்னு சொல்கிறதும் அந்த எண்ணம் தான். அதனால் நீங்கள் அந்த உடற்பயிற்சி பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க எனக்கு சொல்கிற போது நான் உண்மையாகவே நான் வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். எனக்கு அது ஒரு பெரிய ரிவார்டு கிடைச்ச மாதிரி தான். சின்ன விஷயங்களா இருந்தால் கூட அது எனக்கு அந்த பாராட்டு தான் எனக்கு வேண்டியது. அதாவது பார்க்கறதுனால மட்டும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை நீங்கள் உணர்ந்து ஒவ்வொன்றும் செய்கிறப்ப தான் நீங்கள் வந்து அதனுடைய பலன் அனுபவிப்பீங்க. பலன் வந்து இது மற்ற மாதிரிலாம் கிடையாது. அவங்கவுங்க முயற்சி பண்ணி செய்கிறதுனால தான் பலன் இருக்கும். அதனால் கண்டிப்பாக என்னோட சின்ன சின்னதாக தான் நான் போடுவேன் நான். அதை நீங்கள் ரிப்பீட்டேஷனாக பண்ணுங்க. ரொம்ப அட்வான்ஸாக ஏதாவது அப்படி இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். உங்கள் உடலை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் பண்ணிவிட்டு
எந்த முயற்சி எந்த அளவுக்கு வருதோ, ஏன்னா நானும் அபவ் 50 தான். என்னால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு தான் நானும் செய்கிறேன். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலப்போக்கில் பழக பழக உங்களுக்கு அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி ஓரளவுக்கு வந்துடும். வரப்ப நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முயற்சி கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன கமெண்ட்ஸாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதை நான் அக்செப்ட் பண்ணி நான் திருத்திக்கிறேன், பார்த்துக்கிறேன் சொல்லி எனக்கு இன்னும் மேலே மேலே நீங்கள் என்னை கோஆப்ரேட் பண்ணணும். பண்ணதுக்கும் நன்றி. நீ பண்ண போகிற நாட்களுக்கு எனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். என்னுடைய 100வது வீடியோ இது. அதனால் இது மேலே மேலே வளரணும், இந்த சொசைட்டிக்கு நான் கொடுக்கணுன்ற ஒரு எல்லாரோட பிளெஸ்ஸிங்கும் எனக்கு வேணுன்றது தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.